10 பைசா சம்பாதிக்காம வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அடுத்த ஜென்மத்துல இளங்கோவா என்ன படைச்சிருப்பான்னு ஆண்டவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். வீட்டுக்காரம்மா சந்தேகப்படாம இருங்க. இந்த ஜென்மத்திலே இளங்கோ தான். போங்க போங்க. ம். அப்பா ஜோக். ஓ ஜோக்கா? ஏய் இந்தா थैंक यू பா. ஏய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஆனா கார்டு தான் ஒண்ணும் வர மாட்டேங்குது. 13. அம்மா வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ கிளம்பு கிளம்பு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஓ அந்த போடுமா? வா 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 வா. ஏய் நீ உட்காருடி. ஏய் மகரா வா. வட சாவி. சாவியை கொடுங்க மாமி. வட வட ஓடுறா. ஓடிடா. மிஸ்டர் சர்வலங்க பிரபர், you don't shout here. உங்க யூஸ்லெஸ் டாய்லெட் கதையில ஏகிட்ட பேசாதீங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மைண்டிங். உங்களுக்கு சேர்த்தா கத்திக்கிட்டு இருக்கேன். குடத்தை தூக்கிட்டு குடிச்சதெல்லாம் நிபரமா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் வேண்டாமா? அவன் வீடு நாராம அவன் பாத்துக்கிட்டா போதும். அதுவே பெரிய சோசியல் அவேர்னஸ் தான். தேங்க்ஸ் மாமி. ஆளுகளை பாரு. ஏ மேடம் 2 நாளா உங்க வீட்ல தண்ணி வந்துச்சா? போனீங்களா? அப்புறம் என்ன சூப்பர். You stop man. Yeah, You okay. she's my sweet wife. ஓ உங்க வைஃபா? ஆமா. அப்ப பேசுங்க. உங்களையும் சரி பண்ணானா? You go inside. Don't laugh. ஐயோ செக்ரட்டரி. வாவ் நைஸ் ப்ளே. ஐயோ அரணா நிஷா மேடம் நீங்க தானே? ஆமா ஆமா என்னால நம்பவே முடியலங்க. இப்பதான் டிவில பார்த்தேன். நான் உங்களுக்கு பெரிய ஃபேனுங்க. உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம பாத்துருவேன். என்னமா நடிக்கிறீங்க மேடம்? இங்க ஏதோ ஷூட்டிங் வந்தீங்களா? இல்ல நான் அந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். சூப்பருங்க. அப்ப தினம் உங்களை பார்க்கலாம். நல்ல ரசனையான இடமா பார்த்து வீடு பாருங்கன்னு என் புருஷன்ட்ட சொன்னேன். ஒரு நல்ல ரசிகர் இருக்கிற இடமா பார்த்து வீடு பார்த்துட்டாரு. Thank you. ஐயோ வெல்கம். வாங்க வாங்க மேடம். கையெழுத்து போடுங்க மேடம். கை ஈரமா இருக்கியா? சைன் பண்ணிடுவோம். நீங்க கையெழுத்து போடுங்க மேடம். என் மனசுல பதிஞ்சிரும். போடுங்க. மாட்டார் போல இருக்கே. ஐயோ ஒரிக்கிறீங்களா மேடம்? இவ்வளவு பெரிய ஆட்டியனா? அம்பு ஒண்ணு விடுங்க. மை ஸ்வீட் ஹார்ட். பை. எனக்காகவா இவ்ளோ பண்ற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. இந்தா வரேன். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு நீ? நீ தானே சொன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு. குழந்தைங்க தெரியாம கட்டி பிடிக்கிறது இதுதான் சேஃப்டியான இடம். இந்த பேரழகி நான். இது என்ன அம்பு? இது அறந்தாங்க நிஷாவோடது. அது யாரு? தெரியாதா? டிவில ஸ்டாண்ட் அப் காமெடி கருப்பா குண்டா அழகா சும்மா ஜங்கு சக்குன்னு பயங்கர அப்ளாஸ் வரும். நீ பார்த்தது இல்லையா? ஒன்னும் இல்ல. ஏய் அவங்க நம்ம பிளாட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. முதல்ல அடுக்கிறப்ப இங்கே தான் பார்த்தோன்னு டம்முன்னு கொடை கீழே வந்துருச்சு. நெளிஞ்சு போச்சு. ரொம்ப வழிஞ்ச நீயும் நெளிஞ்சிருவ. எப்ப பாரு பொம்பளைங்க சவகாசம். கெட்ட பையன்டா நீ. சீ. ஜெசி முதல்ல போய் கையை கழுவு. போலாம்டா வா. இருட்டிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம எங்க பார்ப்போம்? கிறுக்கு பயிலாக இருக்கேடா. நடேன்னு 47 வீட்டு வாசலில் வந்து கொட்டிட்டு போகிறான். பச்சை பிள்ளை தூக்கிட்டு ஊராக சுற்றிருக்கான். இந்தா இதை எப்படி ஓட்ட டவுசரில் அறக்குன். சரி அதை விடு, பழைய கதை இருக்கு. எல்லாமே வந்ததும் குழந்தைக்கு தோசை ஊற்றி சொல்கிறேன். கூச்சப்படாமல் இரு, இது நம்ம வீடு. அம்மா கையினால எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். இல்லைம்மா, இவன் பழைய ஃப்ரெண்டு இளங்கோ. அது இவன் குழந்தை. இருடா எல்லாமே விட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா பொண்டாட்டிட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே டேரா போட்டுருவான். அடுத்தவன் தலைவலி இல்லை நமக்கு எதுக்கு? நமக்கு தோதுபடாதுன்னு சொல்லு, வேற இடம் பார்த்துக்குன்னு அனுப்பிச்சிடலாம். என்னையா சொல்ற? மணி பாத்தியா 11 ஆகுது. பொட்ட புள்ளைய வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப எப்படி போக சொல்ல முடியும்? ஐயோ தொந்தரவாயிரும். இல்லம்மா இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கட்டும், நாளைக்கு என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இவன் நம்ம சொல்றது என்ன கேட்டிருக்கா? என் ஃப்ரெண்ட் ஜூலி வீட்டுக்கு வேணா போலாமா? யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமா?
ஏன்பா காலையில நம்ம எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம்? நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். கேமா? அதாவது அப்பாவோட வேலையை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம பணத்தை இன்னொருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சு கப்புன்னு அமைக்கிட்டோம்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். உட்கார். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஆயிடும். இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடியறதுக்குள்ள இந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ஸ்கூல் போகும்போது அப்படி போற. அப்படி போறேன். ட்ரெஷர் லேண்ட் கேம் மாதிரியாப்பா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாத்துலயுமே 3 ஸ்டார் எடுக்கணும். எஸ் எஸ். இதெல்லாம் யார் ஒழிச்சு வச்சிருக்கா? கடவுள். கடவுள் தான் இந்த 3 பேர்ட்டையும் கொடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. என்னப்பா அது? அது சொன்னா தரமாட்டாரு. கடவுளுக்கு தெரியாம எனக்கு மட்டும் சொல்றியா? ஏன்பா? கடவுள் எங்கேயாச்சும் நின்று ஒட்டு கேட்பாரா? ஏன்பா இங்க படுத்திருக்க எல்லாரும் கேம் தான் விளையாடுறாங்களா? இவ்வளோ பேருடைய வீடு, வேலை, காசு எல்லாத்தையும் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காரா? பேட் காட். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தூங்கு. ஏய் யார் பாதே? சார் இங்கெல்லாம் தங்க கூடாது. கிளம்பு கிளம்பு. சார் இவ்வளோ பேர் தூங்குறாங்களா சார்? இன்னைக்கு ஒரு நாள் நைட் மாத்திரம் நான். ஏம்பா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்றேன், அது உன் குழந்தை தானே? சார் ஆமாம் சார். நேரமாச்சு கிளம்பு. அதி வா. ஒரு ரூம். சிங்கிளா டபுளா? சிங்கிள். ஐடி ப்ரூஃப் இருக்கா? ம் ஓகே. இங்க அப்பா தங்க போறோம். அழுக்கா இருக்கேன்னு பார்க்குறியா? வேர் தெர் இஸ் பாவர்ட்டி தெர் இஸ் காட். கடவுள் பாவம்ப்பா. குப்பையா நேரம் நாத்து பிடிச்ச பில்டிங். வா. கேம்னா ஹடில்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் இங்கே தங்குறோம். ஐ பொட்டு. அது 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 ஐயா. தண்ணி எதுவும் குடிக்கிறியாடா? இல்ல வேண்டாப்பா. படுத்துக்கோ. படு. அங்க என்னப்பா சத்தம்? நம்ம நாளைக்கு காலையில் அந்த 3 பேரை போய் தேடணும்ல. சீக்கிரம் தூங்கினா தான் காலைல சுறுசுறுப்பாக போய் தேட முடியும். கடவுள் இங்க தானேப்பா இருக்காரு, பேசாம நம்ம கடவுளே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐடியா? ஒரு அத்துவான காட்டுக்குள்ள 60 அடி உயரத்துல 20 அடி அகலத்துல ஒரு மனுஷன் இருந்தானா? அந்த மனுஷன் அவன் ஆணையை தூக்கி அக்கல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய பலம் பொருந்தினவனா? அவன் வந்து கிளையில மரத்துல விலையில்ல ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தானா? நம்ம பழைய வீட்டுல நீ இந்த மாதிரி தானேப்பா கதை சொல்லுவ. சரி நீ கதையை கேளு. வா படுத்துக்கோ. அந்த மனுஷனுக்கு அந்த எறும்பு புத்து இளவரசி மேல ஒரு கண்ணா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னு
ஆ